இந்த சீசன்லேயே ஆரம்பிச்சிட்டிங்களாடா, நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சீசன் 9ல் ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னு பார்க்க முன்னாடி என் சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தா சப்ஸ்கிரைபல் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். உண்மைதானா? என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிக் பாஸ் சீசன் 9ல் ஒரு லவ் இல்லை 2 லவ் ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோங்க. இனிமே தான் நான் ஃபைனல் டச்சே கொடுக்க போறேன். என்னடா அப்படியாப்பட்ட 2 லவ் ஸ்டோரின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. வாங்க நாங்கள் 2 லவ் ஸ்டோரியை பற்றி பேசலாம். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9ல் வந்து எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது கீரியும் பூனையும் எலியும் பூனையுமா, ஏன்னா சண்டை போட்டுக்கிட்டு தானே இருப்பாங்க, அது மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வெட்டு குத்து ஒன்று மட்டும்தான் பாக்கி, மற்றபடி சகலமும் சரமாரியா நடந்துட்டே இருக்கு. அவ்வளோ சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை 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 அப்படின்ட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 9 திடீர்னு பாசமலமாக பொழியிறாங்க. திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு லவ் முளைச்சி வந்துருச்சு. அதில் 2 லவ் ஸ்டோரி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு, ஒரு லவ் ஸ்டோரி வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இந்த 2 லவ் ஸ்டோரி யாராக இருக்கும் அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. இந்த 2 லவ் ஸ்டோரியை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகின லவ் ஸ்டோரியை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அரோரா அது அரோராவோ இல்லாட்டி ஆரிராராவோ அரோரா அவங்களுக்கும் துணார்னு ஒருத்தர் இருக்காரே, அதான் இந்த சைனீஸ் மைக் இருக்காரே, அவருக்கும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அவங்க 2 பேரும் வந்து ஒரு 3-4 டேஸாகவே கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது. அரோரா வந்து காலை எடுத்து துணார் மேலே போடுறது, அப்புறம் அவர் உடனே பாசம் வந்து கை அப்படி மசாஜ் பண்ணுறது. அதான் அந்த கட்டிப்புடி வைத்தியம் ஒரு காலத்தில் ஃபேமஸாக இருந்துச்சுல்ல பிக் பாஸில். அது மாதிரி தான் அவங்க 2 பேரும். ஸோ இப்போ வந்து அது கன்ஃபார்ம் ஆகிருக்கு, 2 பேருமே லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டுன்னு. ஏன்னா ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியிட மாட்டேங்கிறாங்க. ஆனால் கேம்னு வந்தால் துணார் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக விளையாடுறாரு. அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்குன்னு ஒரு ரூம், தனி அறை, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்க ஒரு தனி அறை பிக் பாஸில் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அந்த கேம்னு வந்துட்டால் அவர் வந்து நல்லா விளையாண்டு அந்த தலைன்ற பட்டத்தில் ஃபர்ஸ்ட் கண்டெக்ஸ்டனாக அந்த ஃபேமிலி ரூமில் அவர் தான் உள்ளே இருந்தார். ஸோ அரோரா பார்த்திங்கன்னா வந்து யூடியூப்பில், அதாவது சமூக வலைத்தளங்களில் சரியான ஃபேமஸ் ஆனவங்க. அவங்க உள்ளுக்கு சின்ன வயசு வேறு. ஸோ அவங்க உள்ளுக்கு போனோன்னே கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து பெருசாக அந்த சண்டை அப்படின்னு அவங்க இன்வால்வ் ஆகலை. ஆனால் பிக் பாஸில் போட்டிகளில் இருக்கட்டும் பங்கு பற்றி அப்படியே வந்து துணாரை லவ் ஆச்சு. சரி, அது அப்படியே போய்கிட்டு இருக்கப்ப 2வது லவ் ஸ்டோரி எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல, எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னே தெரியலை, அந்த அளவுக்கு ஆரம்பிச்சிருக்குங்க. இவங்களை ஓவர்டேக் பண்ணி போகிறாங்க. அதாவது அரோராவையும் துணாரையும் வந்து ஓவர்டேக் பண்ணி போய் லவ் பண்ணுற அளவுக்கு இந்த கப்பல் இருக்காங்க. அது யாரா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம்ல. அது யாருமே இல்லை, வேறு யாருமே இல்லை, ஆதிரையும் எஃப்ஜேனா யாருன்னு தெரியும்ல, அவர் தான் பேரை சொல்ல மாட்டாராமே. ஸோ எஃப்ஜேன்னு மட்டும்தான் இப்போதைக்கு சொல்லியிருக்கார்ல. ஸோ அவர் வந்து எஃப்ஜே. ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் எப்படி லவ் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியலங்க. ஒரு பயங்கரமான ஒரு லவ்வுங்க. அது என்ன லவ்னு தான் நம்மளுக்கு தெரியல. பயங்கரமான லவ். இப்போ அந்த லவ் வந்து எப்படின்னா வந்து ஆதிரை வந்து எஃப்ஜே தோளில் சாஞ்சு அழுகுற அளவுக்கு இருக்குது. நீ ஏரியா கணக்கே எடுக்கிறல்ல, நானும் எத்தனை தடவை வந்தேன், உனக்கு புரியுதாடா, நீ ஃபீல் பண்ணுறியா, எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. அதாவது அரோரா துணார் அவங்களோட லவ்வை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு ஒரு படி
ஒரு 2 படி மேலே ஆதிரையும் எஃப்ஜேயும் லவ் ஸ்டோரியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது இப்படியே போய்கிட்டு இருக்கக்குள்ள சைலண்ட்டாக இன்னொன்று ஆரம்பிக்குதுங்க. அதான் அந்த முளை அப்படி முளைச்சி வர்ற மாதிரி லைட்டாக இப்படி மண்ணிலேருந்து இப்படி தலையை போட்டிருக்காங்க. முளை வெளியே முளைச்சி வருது. அந்த லவ் ஸ்டோரி என்னடா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த லவ் ஸ்டோரி பயங்கரமான லவ் ஸ்டோரி. கமுருதீன் இருக்கார்ல, கமுருதீன் அவரும் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சண்டைனா முன்னுக்கு வந்து நிற்கிற ஒரே ஆள் கமுருதீன் தானுங்க. கமுருதீனுக்கும் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகருக்கும் பயங்கர சண்டை இருந்திருக்குது. அப்புறம் அந்த தண்ணி கேமில், அதாவது தண்ணி வரும்போது நைட்டில் முழிச்சிருந்து டேங்க்கில் தண்ணி ரொப்பணும்ல, அந்த நேரம் வந்து பயங்கரமாக கமுருதீன் வந்து தூக்கத்தை இழந்து நைட்டில், ஸோ அது மூலியமாக ரொம்ப ப்ரெஷராக வேலை செஞ்சு தூக்கம் இல்லாமல் இருந்து அப்படி இப்படி இருந்த அவர் திடீர்னு பார்த்தா ஒரு லவ் ஸ்டோரி, லவ் ஒன்றில் விழுந்திருக்காரு. லவ் ஸ்டோரியில் சிக்கியிருக்காருங்க. பயப்பில் சிக்கிட்டான்னு தான் சொல்லலாம். பயப்பில் எங்கே போய் சிக்கியிருக்காங்கன்னா, நாங்கள் ஒரு புள்ள எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைப்போமோ அப்படியெல்லாம் இருக்காங்க அவங்க. ஆனால் என்ன கொஞ்சம் வாய் மட்டும் கூட, பட் அவங்கக்கிட்ட பாசமும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவங்களோட என்னன்னா அடாவடித்தனம், அவங்க ஒன்று சொன்னால் அதை செஞ்சே ஆகணுன்ற பிடிவாதத்தனம் அவங்கக்கிட்ட இருக்குது. யாராவது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வேறு யாருமே இல்லை, விஜே பார்வதிங்க. யாரே? விஜே பார்வதி. விஜே பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஒரு சின்னதாக பிஞ்சு முளைச்சி வரும்ல, அது மாதிரி ஒரு சின்ன லவ் ஸ்டோரி முளைச்சி வருதுங்க. அந்த லவ் ஸ்டோரி எப்படி இருக்க போகுது இனிமே அப்படின்றது தான் பிக் பாஸ் 9உடைய கேம். லவ்ன்றது வந்து பிக் பாஸை பொறுத்த மட்டும் 100க்கு ஒரு 1% தாங்க சக்ஸஸ் ஆகிருக்கு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்லியா கவின் லவ் பண்ணாங்க. அப்புறம் அது வந்து கவின் வெளியே வந்து அவர் வேறு வெளியே முடிச்சிட்டாரு. லாஸ்லியா வந்து இன்னும் சிங்கிளாக இருக்காங்க. ஸோ ஓவியோட லவ் ஸ்டோரி வேறையாக இருந்துச்சு அரவோட. ஸோ அது அப்படியே இல்லாமல் போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா லவ் ஸ்டோரி, தர்ஷன் லவ் ஸ்டோரி இருந்துச்சு. ஸோ அது செம்ம காமெடியாக அந்த லவ்வை வந்து செம்மையாக இருந்துச்சு. அந்த பிக் பாஸ் சீசனில் வந்து தர்ஷன் லவ் என்ன சரின்னு தர்ஷனும் லவ் அது வந்து செம்மையாக இருந்துச்சு. அவங்க 2 பேரும் பேசிக்கிறதெல்லாம் வந்து செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த லவ் ஸ்டோரியை கொண்டு போனாங்க. பட் அவங்க வந்து அதில் விடுபட்டாங்க அவங்க 2 பேருமே. ஸோ அது மாதிரிக்கு நிறையா லவ் ஸ்டோரி வந்து சரியாக செட் ஆகலை பிக் பாஸில். சரியாக செட் ஆன ஒரே லவ் ஸ்டோரி பாவனியோட லவ் ஸ்டோரி தாங்க. அவங்க வெளியில் முடிச்சிட்டாங்க 2 பேரும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பிக் பாஸை பொறுத்த மட்டும் 100க்கு 1% தாங்க லவ்ன்றது சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் நம்மளும் பார்க்க முடியும். ஸோ எல்லாத்தையும் என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இந்த வீடியோவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். வாட்ஸ்அப்